தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் உள்ள பகல்கலாம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளையும் முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தலைமையில் மூலகுளம் சதுக்கத்திலிருந்து இந்திரா சதுக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வகணபதி, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் மாநில அந்தஸ்து வேண்டி முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தலைவர் சரவணன், துணைத் தலைவர்கள் செல்வமணி, ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் முருகேசன், பொருளாளர் கணேசன், செயலாளர்கள் ஆறுமுகம், முருகன், ரவிச்சந்திரன், ராஜி, புண்ணியமூர்த்தி, செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் டெல்லியில் நடைபெறும் போராட்டத்திற்கு புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்கலாம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களையும் அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலமானது ராஜா தியேட்டரிலிருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் நேரு வீதி, காந்தி வீதி, அஜந்தா சிக்னல் வழியாக செஞ்சி சாலையில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் பிஜேபியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வகணபதி, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஆனந்த கண்ணன், ஜெயமூர்த்தி, ரவிச்சந்திரன், குணா, பாலசுப்ரமணியம், அருண்குமார், தேவநாதன், பிரகாஷ், செல்வம், பாலமுருகன், சந்தோஷ், முருகன், ராகுல், வீரம்மா, பாக்யா, உமா மகேஸ்வரி, லக்ஷ்மி, மஞ்சினி, முனியம்மா, சித்ரா, கோதை, பச்சையம்மா மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் ஊர்வலமாக சென்றனர். இதில் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் சிதம்பரேஸ்வரர் ஆலய 11வது ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழா நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவ விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், அவரது துணைவியார் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் தொகுதியில் பிரம்மன் சதுக்கம் அருகே நடைபெற்றது. ஜெயமூர்த்தியின் துணைவியார் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் பிரமுகர் தனபால் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தையல் மிஷன், தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதானம் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில தொகுதி நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மறைந்த ஜெயமூர்த்தியின் குடும்பத்தினர் மற்றும்
அருளரசன், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சுப்பையா நகர் பாலமுருகன், ஆலய அறங்காவல் குழு தலைவர் குருமூர்த்தி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேங்காய்திட்டு, முருங்கப்பாக்கம், ஆர்கே நகர், கோட்டைமேடு உள்ளிட்ட அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் பல்வேறு பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்குவித்தும் பாராட்டியும் வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி பூஜாவை முன்னாள் நகரமன்ற உறுப்பினர், முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் நேரில் சந்தித்து மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஊக்கத்தொகையாக ரூபாய் 10,000 வழங்கினார். இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். எல்லா பேப்பர் படிக்கணும், நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிக்கணும். அந்த இடத்துக்கு போனேன்னாக்கா அதிகமாக வெளி நிகழ்ச்சிகள் படிக்க ஆரம்பிக்கும். புதுச்சேரி வேல்ராம்பட்டில் உள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியின் 24ஆம் ஆண்டு விழா கடந்த வாரம் நடைபெற்றது. நிகழ்வில் கல்லூரி தலைவர் சுவாமிநாதன் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் முனைவர் பழனிராஜா பாராட்டுரையாற்றினார். முதல்வர் முனைவர் பாபு 2024-2025 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். இவ்விழாவின் புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் பங்கேற்று உரையாற்றினார். தனது உரையில் மாணவர்கள் எதிர்காலத்தில் மருத்துவர், வழக்கறிஞர், காவல்துறை அதிகாரி ஆகிய உயர்ந்த பொறுப்புகளில் பணியாற்ற வேண்டும். ஆனால் எதிர்மாறாக குற்றவாளிகளாகவோ அல்லது பாதிப்பாளர்களாகவோ மாறாதிருக்க கல்வி மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். நிகழ்வில் ஆலோசகர் பேராசிரியர் மோகன்தாஸ், வழக்கறிஞர் பேராசிரியர் மோகனம் மற்றும் கல்லூரி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆடிட்டர் வைத்தியநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். விழாவில் தேசிய கல்வி தினம், தேசிய அறிவியல் தினம் மற்றும் அகில உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகள், கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 2024-25 கல்வியாண்டில் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை கணினி அறிவியல் துறையின் 3ஆம் ஆண்டு மாணவர் யுவராஜ், கல்வியில் முன்னிலை வகித்த முதுகலை மாணவர்கள் ரவீனா மற்றும் சுபாஷினி ஆகியோர் சான்றிதழ்களும் கோப்பைகளும் பெற்றனர். இளங்கலை மேலாண்மை துறையை சேர்ந்த ஆகாஷ் விளையாட்டுத் துறையில் சாம்பியனாக தேர்வாகினார். நிகழ்வின் முடிவில் மாணவர்களின் திறனை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஈவ்ஸ் நடத்திய வணிக கண்காட்சி ஷாப்பிங் சொர்க்கம் 2025 மே 17 மற்றும் 18ஆம் தேதி 2 நாட்கள் ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். நிறைவு விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினர். மேலும் சுற்றுலாத்துறை செயலர் டாக்டர் மணிகண்ணன், இயக்குநர் முரளிதரன், மாநகர ஆணையர் கந்தசாமி மற்றும் ரோட்டரி மாவட்ட உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். விழாவில் புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகளுக்கான தொழிற்பயிற்சிக்காக SPS கல்யாண் மிஷன் என்ற இயந்திரத்தை வழங்க நிதி திரட்டப்பட்டது. பெண்கள் தொழில் முனைவோர்கள், கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் நடத்திய கைவினைப் பொருட்கள், ஆடைகள், நகைகள், உணவுப் பொருட்கள், ஆரோக்கியம் மற்றும் அழகு சார்ந்த தயாரிப்புகள், தொழில்நுட்ப சாதனங்கள், கார்கள், மேசை உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், குழந்தைகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது. சிறந்த ஸ்டாலுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவானது தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் தலைமையில் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா, ரொட்டேரியன் மகாலட்சுமி மகேஷ், ரொட்டேரியன் குலோத்தன் குணசேகரன், ரொட்டேரியன் மேரி அண்ணா தயாவதி, ரொட்டேரியன் ஸ்ரதா குமார் மற்றும் ரொட்டேரியன் மேரி கலா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். செல் ஃபார் அ காஸ், ஷாப் ஃபார் அ காஸ் இந்த நிகழ்வு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதோடு சமூக நலத்தையும் முன்னிலைப்படுத்திய முக்கிய விழாவாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது.
புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்றும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளி மாணவி சாய் மைத்ரேயி 500க்கு 495 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும், மாணவி அனுஷ்கா 500க்கு 474 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணக்கர் ஷர்மிளா மற்றும் ராகவ் ஆகிய இருவரும் 500க்கு 461 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். அது மட்டுமின்றி இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 450க்கு மேல் 5 மாணவர்களும், 400க்கு மேல் 4 மாணவர்களும், மற்ற மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் சமூக அறிவியல் பாடத்தில் 2 மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளனர். மேலும் அனைத்து பாடங்களிலும் நமது பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று கிராமப்புற பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளனர். கிராமப்புற பள்ளிகளிலேயே நகர்ப்புறத்திற்கு நிகராக முதல் 3 இடங்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் ஹபீப் ரஹ்மான் சால்வை அணிவித்து பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். மேலும் அவர் கூறுகையில், இம்மாபெரும் சாதனை மாணவர்களின் திறமைக்கு கிடைத்த பரிசு என்றும் 100% தேர்ச்சி வெற்றி என்பது மாணவர்களின் சாதனை என்றும் கூறினார். மேலும் இவ்வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி, பொறுப்பாசிரியை வினோதினி, அனுபவமிக்க இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் 4வது குறுக்கு தெரு மற்றும் ராஜீவ்காந்தி வீதி ஆகிய வீதிகளில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் ரூபாய் 14,48,000 செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இடைவேளைக்கு புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஒலாந்திரையா சமூக சேவை நிறுவனம் ஏழை குழந்தைகளின் கல்வி உதவியோடு தொழிற்பயிற்சி மற்றும் பல்வேறு கலைகளும் மாணவ மாணவியர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இதன் அடிப்படையில் புதுவையை ஒட்டியுள்ள கிளிஞ்சிக்குப்பம் எனும் கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள சமுதாயத்தில் மிகவும் ஒதுக்கப்பட்ட மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் கல்வி உதவி மற்றும் இதர கலைகளான சிலம்பம், தப்பாட்டம், கராத்தே போன்ற கலைகளும் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இக்கிராமத்தை சேர்ந்த மாணவர்களை கொண்டு ஒரு தப்பாட்ட கலைக்குழுவே நிறுவப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தில் பிரான்ஸ் நாட்டின் ரீயூனியன் தீவை சேர்ந்த நடன கலைக்குழுவினர் கடந்த ஆண்டு புதுவைக்கு வந்து அவர்களின் நடன நிகழ்ச்சியினை அரங்கேற்றினர். தப்பாட்ட கலையை ரீயூனியன் தீவுகளில் வசிக்கும் தமிழ் மரபினருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக ஒலந்திரையா தப்பாட்ட கலைக்குழுவை சேர்ந்த குழந்தைகளை ரீயூனியன் தீவிற்கு வரவேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பாண்டி சூப்பர் ஸ்டார்ஸ் எனும் நடன பள்ளியை ரீயூனியன் தீவில் நடத்தி வரும் செல்வகுமார் செய்திருந்தார். 6 பெண்கள் 4 ஆண்கள் உள்ளடக்கிய 15 பேர்கள் கொண்ட ஒலாந்திரையாவின் இயக்குனர் செந்தில்குமரன் தலைமையில் ரீயூனியன் தீவில் 14 நாட்கள் தங்கி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றனர். இந்த பயணத்தில் சிறப்பு கலை நிகழ்ச்சி சினிஃபார்ம்ஸ் சினிமா திரையரங்கில் நடைபெற்றது. ரீயூனியன் தீவிற்கான இந்தியாவின் துணை தூதர் பூபேந்தர் சிங் தலைமையேற்று சிறப்பித்து வைத்தார். ரீயூனியன் தீவின் தமிழ் சங்க தலைவர் மருத்துவர் செல்வ சண்முகம் முன்னிலை வகித்தார். புதுவையிலிருந்து வந்திருந்த குழந்தைகள் அவர்களின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், கரகாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் போன்றவற்றை சிறப்பாக செய்து அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இவற்றோடு ரீயூனியன் தீவின் பாரம்பரிய இசை வடிவமான செக்கோ பாடலுக்கு நமது குழந்தைகள் கும்மி ஆட்டத்தை ஆடி காட்டினர். இதேபோன்று ரீயூனியன் தீவை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தமிழ் திரை இசை பாடல்களுக்கு நடனமாடினர். அருகில் இருக்கும் சென்னைக்கு கூட சென்று வர முடியாத சூழ்நிலையில் உள்ள நமது குழந்தைகளுக்கு அவர்களின் தப்பாட்ட கலை மூலம் முதல் முறையாக விமானம் ஏறி அயல்நாடு சென்று திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழினத்தை கொன்று குவித்து படுகொலை செய்த சிங்கள அரசு மீது இதுவரை போர்க்குற்ற விசாரணையோ இனப்படுகொலைக்கான விசாரணையோ நடைபெறவில்லை. பாதிக்கப்பட்ட தமிழினத்திற்கு நீதி கிடைக்கவில்லை. அரசியலை நாம் முன்னெடுத்து வென்றெடுத்தால் மட்டுமே தமிழீழ விடுதலையும் தமிழினத்தின் வாழ்வாதார மொழி இன பண்பாடு உரிமையும் வரலாறும் பாதுகாக்கப்படும் என்பதை வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் காரண பாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் தலைவர், புதுச்சேரி அமைப்பாளர் அழகர், தொழிற்சங்க தலைவர் ரமேசு, வி.சி.க. முதலியார்பேட்டை தொகுதி செயலாளர் தோழர் சரவணன்,
புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை தலைவர் பாவாடை ராயன், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலர் புதுவை தமிழ்நெஞ்சன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க நிறுவன தலைவர் செல்வம், புதுவை தமிழ் சிறகம் தோழர் சுகுமாரன், புதுவை மக்கள் தமிழ் சங்க துணைத் தலைவர் செல்வமணி, தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் சத்தியமூர்த்தி, மோகன்தாசு, ஐயா முருகவேல், பாகூர் அன்பு நிலவன், அரங்கதுரை, மகளிர் ஆயம் தோழர் பிரியா, தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பேராசிரியர் ஆனந்தன் மற்றும் பொதுமக்களும் மெழுகுத்திரி ஏற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். வில்லியனூர் கொம்யூன் தனமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தில் அக்னி நிவர்த்தி வேண்டி 108 இளநீர் அபிஷேக விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் நலன் கருதி தொன்னமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தில் அக்னி நிவர்த்தி வேண்டி 108 இளநீர் அபிஷேகமும் ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சந்தனக்காப்பு அலங்காரமும், மகா தீபாராதனை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும், இரவு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் தொண்டமானத்தம் பொதுமக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் ஜெயபால் நகர் திருவிக்கா வீதியில் இயங்கி வரும் ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் 2024-25 கல்வியாண்டில் முதல் முறையாக மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியதில் 100% தேர்ச்சி பெற்று தேவஸ்ரீ கிருஷ் என்ற மாணவி 500க்கு 482 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், ஆனந்தராஜ் என்ற மாணவர் 500க்கு 460 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், பிரியங்கா தேவி என்ற மாணவி 416 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். மேலும் சோஷியல் பாடத்தில் ஆனந்தராஜ் என்ற மாணவர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். இவர்கள் அனைவரையும் பள்ளியின் நிர்வாகி கார்த்திகா தேவி சால்வை அணிவித்து பாராட்டி இனிப்பு வழங்கினார். மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் ஆசிரியைகள் அனைவரையும் பள்ளியின் நிர்வாகி பொன்னாடை பொருத்தி பாராட்டினார். மேலும் 10ஆம் வகுப்பில் 480க்கு மேல் மதிப்பெண் பெற்று மாணவர்களுக்கு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு வரை கட்டணமில்லா இலவச கல்வியும், 450க்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 50% கட்டண சலுகையும் வழங்கப்படுகிறது. பாகூர் நவ தேவஸ்தானங்களில் ஒன்றான ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் வராகி அம்மனுக்கு வாழை இலையில் பச்சரிசி வைத்து தேங்காயில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பச்சையப்பன் மற்றும் அர்ச்சகர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்பியின் தானாம்பாளையம் சென்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக 100% தேர்ச்சியை தந்துள்ளது. அதேபோன்று 2024-25ஆம் கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சரண்யா என்ற மாணவி 600க்கு 540 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், ஹரிதா என்ற மாணவி 529 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், திவ்யா என்ற மாணவி 506 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஜீவிதா என்ற மாணவி 600க்கு 539 மதிப்பெண்களும், ஷாலினி என்ற மாணவி 535 மதிப்பெண்களும், எமி என்ற மாணவி 524 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பவித்ரா என்ற மாணவி 500க்கு 489 மதிப்பெண்களும், இளமதி என்ற மாணவி 500க்கு 484 மதிப்பெண்களும், வைணவி என்ற மாணவி 480 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். பவித்ரா மற்றும் ஹரிணி சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். பவித்ரா என்ற மாணவி அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். இவர்கள் அனைவரையும் பள்ளியின் சேர்மன் ராமு மற்றும் துணை சேர்மன் திருமுருகன் ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்தி இனிப்பு வழங்கினர்.
தொடர்ந்து மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் பள்ளியின் சேர்மன் சால்வை அணிவித்து பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். திருக்கண்ணூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப்பள்ளி +1 பொதுத் தேர்வில் உயர் மதிப்பெண் பெற்று மகத்தான சாதனை. +1 பொதுத் தேர்வில் உயர் மதிப்பெண்ணுடன் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத், துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத், நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார் ஆகியோர் வாழ்த்தி பாராட்டினர். பள்ளி அளவில் சுபாஷ் 600க்கு 591 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், ரக்ஷனா 579 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், பிரியதர்ஷினி 570 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பாடவாரியாகவும் சாதனை படைத்துள்ளனர். வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் வாசவி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 4ஆம் ஆண்டு ஃபாஸ்ட் 5 சாம்பியன்ஷிப் நெட்பால் விளையாட்டுப் போட்டி முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. போட்டியில் சீனியர் பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி பிரதிநிதி ராஜ்குமார் கலந்து கொண்டு தேசிய அளவிலான போட்டியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ராஜ்குமாருக்கு சங்கத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அமைச்சூர் நெட்பால் சங்க தலைவர் பார்த்திபராஜன், செயலாளர் அனிதா, தேசிய அமைப்பின் பார்வையாளர் பாரதி, துணை சேர்மன்கள் சிவக்குமார், அமுதவாணன், இணை செயலாளர்கள் நாராயணன், சிவபாலன், பொருளாளர் சத்யராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.